அந்த மாதிரி போடுவோம். இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல எது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அந்த மாதிரி இல்லைங்க சார், நம்ம மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா மெயினாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சுட்டுங்க அவங்கள்ட்ட வந்து மானியம் வாங்கிக்கலாம். மானியம் வாங்கிக்கலாம். ஆமாம், இப்போ நான் வந்து இருக்குன்னு வைங்களேன், எனக்கு எந்த லோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா பாருங்க, நான் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கிறேன், செட்டு போட்டிருக்கிறேன், மாடு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. இது அந்த பருவத்துக்கு வந்திருக்குன்றது எப்படி கண்டு? சார் பருவத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ இது பால் கறக்குதுன்னு வைங்களேன், பால் கறக்குறப்ப என்னன்னா அந்த பால் கறக்காதுங்க, அப்புறம் கத்துங்க அப்படியே ஒரு வெகாரியமும் ஒரு மாதிரியா இருக்கு, மாடு ஒரு மாதிரியா இருக்குங்க, இந்த மாதிரி இருக்காதுங்க. நம்மளை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கும், ஒரு டைப்பாக நிற்கும். உங்களுக்கு கரு கூடிருச்சுன்றதை எப்படி கண்டு? கரு கூடிருச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் 100 நாளுங்க சார். 100 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. அவர் செக் பண்ணால் அவருக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஒரு மாடு வந்து 20 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வந்துட்டே இருக்குங்க. எல்லாமே நம்மகிட்ட. ஆமாம், பரம்பரையா. இப்போ அதுதான் அவங்களோட அம்மா இறந்துருச்சுங்க. சரிங்க. அதோட அதோட மக தான் இதுங்க. சரி. இதோட மக தான் அதுங்க. சரி. அந்த மாதிரிங்க. இதோட மக அப்புறம் அதுங்க. அதோட தெரியுது பார்த்தீங்களா? அது அப்படியே நாங்கள் அப்படியே இதோட மக அப்புறம் அதுங்க. இது கண்ணுக்குட்டி போட்டு அதுங்க. இது வந்து ஜெர்சி. அது வந்து அவர் டாக்டர் என்னன்னா அது கேட்க மாட்டாருங்க. சரி. அவர் வந்து அவரு போட்டுருவாரு. அது பார்க்க ஹெச்அப் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. இப்போ நம்மளுக்கு மாதிரியே தடுப்பூசி இதெல்லாம் கண்டிப்பாக போடுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை. என்னென்னா இந்த மாதிரி வெக்க மாதிரி வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ராமையா கவுண்டன் புதூர் அப்படின்ற ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு மாட்டு பண்ணை இருக்குது. அங்கே வந்து என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள், மாடுகள் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். உங்களை பேருன்னு? சரவணகுமார் சார். எவ்வளோ நாளாக மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க சார்? இது காலங்காலமாக இருக்குன்னா எங்கள் தாத்தாக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து பையனுக்கு அடுத்து என்னோட பையன், அந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு பிடிச்சி பண்ணிகிட்ருக்குறேங்க. அவ்வளோதாங்க. அது லாபம் வருதோ நஷ்டம் வருதோங்கிறது இல்லைங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுறோம். இதுதான். இந்த செட்டு போட்டு ஆரம்பித்தது எவ்வளோ நாள் சார்? செட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கீத்தில் போட்டிருப்போம். அதுக்கடுத்து ஓடை வந்துச்சுங்க. அப்புறம் தகரமாக வந்து இப்போ செட்டு போட்டிருக்குறேங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 2 வருஷம் தாங்க அதோடது. அதுக்கு மேலே என்னாச்சுன்னா காற்று வந்து விழுந்துருங்க, ஓட்டையாகி தண்ணி ஒழுகுங்க, மாடுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்க. அதனால் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ செட்டு போட்டாங்க. எவ்வளோ செலவாச்சுங்க? சார் நாங்கள் வந்து ஆல்ரெடி செட்டு போகிறப்ப 7 வருஷம் ஆச்சுங்க. அப்போவே இந்த 2 லட்ச ரூபா ஆச்சுங்க. 2 லட்சம் இந்த காம்பவுண்ட் கட்டிங்க, இந்த கீழே தரையில் போட்டுங்க, செட்டு போட்டுங்க, அந்த கரண்ட் ரெண்டு இப்போ தண்ணி இதெல்லாம் வாங்கணும் மாட்டுக்கு. இப்போ போட்டால் கொஞ்சம் அதிகமாக. இப்போ பண்ண 5 ரூபா வரும். 2 ரூபா 4000 ரூபா 4 லட்சம் வரும். 4 லட்சம். அதாவது இடம் இல்லாமல். இடம் இல்லாமல். ஆமாம். இது ஆலப்பழக்கிழங்க. இது சும்மா அந்த மாடுக்கு வந்து சும்மா இந்த மாதிரி டப்பா போட்டால் அது கீழே விழுந்துருங்க. காங்கிரீட் போட்டு கொஞ்சம் சொரசொரன்னு தான் இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக போட்டால் கீழே விழுந்துருங்க. அதனால பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி நிற்காத அளவுக்கு ஸ்லோப்பாக பாருங்க. அப்படியே தண்ணிக்காக போய்ங்க, உள்ள ட்ரைனேஜ் தோண்டி இருக்கிறேங்க, நெட்டின் மாதிரி. அந்த தண்ணி எல்லாம் போய் ஸ்ப்ரிட் ஆயிருங்க. ஸ்ப்ரிட் ஆன பின்னாடி என்னன்னா திருப்பி தோட்டத்துக்கு போகிற மாதிரி அங்கேருந்து அப்படியே போயிருமா? ஆமாம், போயிருங்க. இப்போ அந்த கொஞ்சம் எல்லாம் இந்த பண்ணுறதுனால நாங்கள் என்ன பண்ணால் அது ஃபுல்லான முடிச்சுன்னா அப்புறம் ட்ரை ஆனால் அதை எடுத்து கொண்டு தோட்டத்துக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி சாணம்லாம் தனியாக இந்த பக்கம். ஆமாங்க சார், தனியாக போட்டுருவோங்க. சுத்தமாக வச்சுக்குவோங்க வீடு மாதிரி. ஏன்னா இப்போ இல்லைன்னா அதுக்கு அந்த என்ன ஏன் அப்படின்னா இந்த மாடு வந்துங்க அந்த சாணி மேல் படுக்குங்க, அதுலேருந்து கிருமி உற்பத்தி ஆகிங்க. அது வந்து இந்த காம்பு வழியே போச்சுன்னா மடி வந்துச்சுன்னா மாடோட இது பால் தன்மை வழியாக தன்மை கெட்டுருங்க சார். அதனால தான் சுத்தமாக வச்சுக்கிட்டோம். இப்போ இது முடிஞ்சு இப்போ வெயில் கட்டிட்டுங்களா, ஈவினிங் பால் கறந்துன்னா வெளியே கட்டிடுவோம், மண்ணில் கட்டிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்துது. தீவனம் அதாவது கலப்பு தீவனம் அதில் தான். ஆமாங்க சார், குச்சி புண்ணாக்கு. ஆமாம். இதுக்கு வந்து தொட்டி மாதிரி கட்டிருக்கீங்க. ஆமாங்க சார், இதில் தான் வைக்கிறீங்களா? இதுதாங்க சார். என்னன்னா அந்த பக்தி இதெல்லாம் வச்சோம்னு வைங்களேன், சேஃப்டியாக பக்கத்தை நிற்கணுங்க. ஏன்னா அந்த கிலோ 3 கிலோ போட்டு பார்த்து டப்புக்குன்னு சிந்தி விட்டுரு, அது வேணும் சிந்தாதுங்க. அது என்ன பண்ணால் அப்படியே இது சிந்தி விட்டுரு. அதனால் இதில் போட்டு கட்டிட்டோம்னா வேணுங்கிற குடிச்சிட்டுங்க, திருப்பி அது வேணுங்கிற திருப்பி சாயந்தரம் குடிச்சுங்க. இதனால வாஷ் பண்ணிடுவோம். எப்படி க்ளீன் பண்ணுறதெல்லாம் எப்படிங்க சார்? அது குடிச்சு முடிஞ்சோனுங்க ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு தடவைங்க தண்ணி வாஷ் பண்ணி சுத்தமாக சாக்கில் தொடச்சிருவோம். தொடச்சி எடுத்துருவோம். ஆமாம், தொடச்சினா அது சுத்தமாக இருக்கும். ஹோல்ஸ் போட்டு வெளியில் அதெல்லாம் வேணும். அதை மாதிரி பண்ணலாங்க. அதுக்கெல்லாம் செலவு வேணுங்க சார், பண்ண முடியாங்கிறது இல்லை. சரி, எல்லாமே பண்ணலாம், அதுக்கு உண்டான செலவு ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க. தீவனம்லாம் என்ன மாதிரி தீவனம் சார்? எதுக்கு மாட்டு சாப்பிட்றது கேட்குறீங்களா? ஆமாங்க. மசாலா புல் போடுவோங்க, வரத்தட்டு போடுவோம், புல்லு கொஞ்சம் பிடிங்கி போடுவோங்க, அப்புறம் கோஸ்தலை போடுவோங்க, கிழங்கு மண்டி இருக்கிறதா கொஞ்சம் கிழங்கும் போடுவோங்க, எல்லாம் கலந்து போடுவோங்க சார். அப்போ தான் பால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கோஸ்தலை உங்களுக்கு நிறைய இங்கே கிடைக்கும். ஆமாங்க சார், ஊட்டியிருந்து வருங்க. அதை வந்து என்ன அந்த ஒரு ராசிக்கு மட்டும் எடுத்துகிட்டு அந்த திண்டோட வெட்டிடுவாங்க. அதோட திண்டுமே ப்ளஸ் தலையுமே போடுவாங்க. இப்போ நம்ம ஏரியா வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்குது. ஆமாங்க சார், கொஞ்சம் குளிர்ச்சியான இடம் தான். ஆமாம், குளிர்ச்சியான மாடு வளர்க்குறதுக்கு. ஆமாம், ஏற்ற இடம் தாங்க.
அதனால இப்போ ஷெட்டு வந்து ஹைட் கம்மியாக போட்டிருக்கீங்க. இல்லைங்க சார், அந்த என்னன்னா மேலே ஹைட்டாக கட்டினா காத்தோட்டம் இருந்தால் போதும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, மணி பொண்ணா போதுங்க, பன்னெண்டாச்சுங்களா. இப்போ நீங்கள் கம்மியாக போட ஹீட் அதிகம் இறங்க முடியலங்க. அந்த மாதிரி இல்லைங்க. இல்லை என்னன்னு காரணம், தென்னை மரம் இருக்குங்க, அது தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க, இருக்குது, காற்றோட்டம் இருக்குதுங்க. அது என்னன்னா மெயின், இந்த பூமியில வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்கிறாங்க 24 hours இருந்தாலும் அதோட கூலிங் குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கனால ஷெட்டு கம்மியாக. ஷெட்டு ஹைட்டு கம்மி தாங்க சார். இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க சார்? விவசாயம் வந்துங்க இங்கே எல்லாமே விவசாயம்னா வாழை, மெயினாக வாழைங்க சார். சிறுவெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா வாழைக்கு வந்து கிழங்கு மண்டிக்குமே அந்த தக்காளி மண்டிக்கு போகிறதுனாலங்க அங்கே கூலி ஜாஸ்திங்க. அதனால முதல்ல இங்கெல்லாம் ஆள் கேட்டேன்னு வருவாங்க. இப்போ வந்து எல்லாம் கூலி, அன்றைக்கே கூலி அன்றைக்கே செலவு பண்ணிக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட வந்து மலைக்கு வந்து நான் கூப்பிட மாட்டேங்க, அப்புறம் வேலையில வேலை இல்லைன்றுவான். அது அங்கே தினசரி வேலைக்கு தான் எல்லோரும் அங்கே போய்க்கிறாங்க. மண்டி பக்கத்தில் இருக்கனால. ஆமாம், 1 கிலோமீட்டர் தானே போய்க்கிறாங்க. நீங்களும் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கீங்க? நானும் போயிட்டே இருக்கிறேன். என்ன மாதிரியான வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? அதான் கிழங்கு மண்டியில் ரைட்டராக போகிறேங்க. சரிங்க, ஓகே. இப்போ வேலையும் பார்த்துக்கிட்டு மாட்டு பண்ணையும் பார்த்து. ஆமாங்க, அதனால சார் அளவு வச்சுக்கிறேங்க. வீட்டில் பார்த்துக்குவாங்க. நாங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறோங்களா. ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டுங்க எனக்கு. சரிங்க. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மணிக்கு தூங்கிட்டு அப்புறம் பலருக்கு வந்து ஈவினிங் ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போயிடும். பொதுவாக மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க எங்கேயும் வெளியில் போக முடியாது, வேலைக்கு எதுவும் போக இல்லை. முடியாது. இப்போ இல்லைங்க சார், அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தாங்க. சாயந்தரம் 2 மணி நேரம், காலையில் 2 மணி நேரங்க. ஆனால் என்னன்னா அந்த உசுரான போல இருக்கிறதுனால நம்ம இங்கேயே பார்த்துட்டே இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் அட்மிட் ஆன மாதிரி தான், வேலை கம்மி தாங்க, ஆனால் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கிறலங்க. அதே மாதிரி தான், மற்றதில் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஒருத்தர் ஒரு முதலாளிட்டு போய் 8 மணி நேரம் வேலை செய்கிறேங்க. அதே மாதிரி இது நம்ம அப்படி இல்லைங்க, நம்ம சொந்த வேலைங்க. பாரு, இப்போ போவேன், திருப்பி வருவாங்க, திருப்பி போவேன், திருப்பி வருவோம், அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் என்ன, அப்படியே அந்த கரெக்டாக கண்காணிச்சுக்கணும். திடீர்னு வயிறு வீங்குங்க, திடீர்னு அப்படியே படுத்துக்கு, அதை வந்து அதாங்க பேஷண்ட் மாதிரி தாங்க பார்த்துக்கணும் கரெக்டாக. உண்மை. மேய்ச்சலுக்குலாம் கூப்பிட்டு போகிறீங்க? அதான் சார், மேய்ச்சலுக்குலாம் முதல்ல இப்போ எங்கள் அப்பா காலத்தில் இருக்கிறப்ப இங்கே வெறும் காடாக இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணால் நம்ம காலையில் 8 மணிக்கு அவுத்துட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், 11-12 மணிக்கு வருங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி கட்டிடுவாங்க. இப்போ அந்த வழி இல்லை. நீங்களே சுற்றி பாருங்கள், எல்லாமே வீடாயிடுச்சு. எல்லாமே. ஆமாம், வீடாயிடுச்சுங்க. அப்புறம் என்னென்னா எல்லாம் காடுகளை விற்று வீடு கட்டிட்டாங்க. அதனால் இப்போ நான் இங்கே நமக்குள்ளே பார்த்துக்கிறேன். என்ன நீங்கள் என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் பாருங்க சார், தென்னை மரம் போட்டிருக்குறேங்க. சரிங்க. அந்த தென்னை மரத்தில் மாடுகளுக்கு மசால் புல் போட்டிருக்குறேங்க. மசால் புல்ல தனியாக போட்டிருக்கேன். தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிராக பண்ணியிருக்கேன். ஊடு பயிராக பண்ணியிருக்கேன். ஆமாங்க சார். தென்னை மரத்துக்குள்ளே வாழையும் பண்ணியிருக்கீங்க? வாழையும் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து வாழை பண்ணலைங்க. இது வந்து என்னென்னா இன்னொருத்தருங்க, நாங்கள் இந்த மசால் புல்லுக்குள்ளே இல்லைன்னா வாழையும் பண்ணலாம், பாக்கும் போட்டுக்கலாம். மாட்டுக்கு மேய வேணும்னாலும் ஊடு பயிர் பண்ணியிருக்கு சார். அந்த மாதிரி. அது எப்படி சரியாக வருங்களா? இப்போ அது மட்டை விழுந்தா ஒன்றும் ஆகாது? இல்லை, அது ஒன்றும் ஆகாதுங்க. அது விழுந்தோன்னா அப்படியே இந்த சில்பாக இதாகிக்கும். அது விழுங்க, டேமேஜ் தான். எந்த மேய வேணும்ல, வாங்கி போட்டால் கட்டுப்படி ஆகாது மாடுகள். இதில் உங்களுக்கு மாட்டு பண்ணை பராமரிக்கிறதுல சரிங்க என்ன சிரமங்கள் எல்லாம் இருக்குங்க? சிரமங்கள் இருக்குங்க சார். ஏன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 24 hours கரெக்டாக கண்ணுங்கிறத பார்த்துக்கோணுங்க. அப்புறம் ஒன்று முட்டிக்குங்க. அப்புறம் அந்த கட்டு பாருங்க, கட்டிக்குன்னு வைங்களேன். இப்போ நாங்கள் கட்டிட்டு போயிட்டுன்னு வைங்களேன், உள்ளே இது வச்சுருப்போம், புண்ணாக்கில் வச்சுருந்து போய் அதை என்ன பண்ணுங்க, அப்படியே ஊர்ந்துட்டு போயிங்க. அதெல்லாம் தலை விட்டு தின்னு எல்லாம் உழப்பி எல்லாம் தின்றுங்க. நாங்கள் அது கரெக்டாக பராமரிக்கணுங்க, கரெக்டாக பார்த்துக்கோணும். திடீர்னு பாருங்க, இப்போ நல்லா இருக்குங்களா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா மடி வீங்கிரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நேற்று நல்லா இருந்துச்சுங்க, அது திடீர்னு கட்டி மாதிரி வீங்கிருப்பாரு. ஆமாம் ஆமாம், தெரியுதுங்களா? ஆமாம். அதுக்கு என்னென்னா அப்புறம் கரெக்டாக பாரு, அந்த கீழே பாரு, அதுக்கு என்ன ஆச்சுன்னா உடக்காய் கடிச்சிருக்குது. உடக்காய் இருக்குல்லங்க, உடக்காய்னா இந்த டெல்லி செடியில் உங்களுக்கு பார்த்துட்டு உடக்காய் இந்த பள்ளி மாதிரி இருக்கு பாரு, ஓன உடக்காம அது என்னன்னா வெளி காட்டுறப்போ அது அப்படியே வந்து படுத்துருக்கு, டப்புன்னு கடிச்சிருங்க. சரி, அது கடிச்ச ஒரு வீக் இருந்தது இந்த மாதிரி வருங்க. அது கவனிக்காம வந்து பெருசாயிருங்க, அப்புறம் மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி கரெக்டாக பராமரிச்சுட்டே இருக்கணும், பார்க்கணும். என்ன மாடுகள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். ஆமாம், கவனிச்சுட்டே இருக்கு, கண்ணுங்கத்தும் கவனிக்கணும். இல்லைன்னா இப்போ இன்சூரன்ஸ் இப்போ இந்த வருஷம் இப்போ கொடுக்குறீங்க, இன்சூரன்ஸ் போடுவாங்க. அது 2 வருஷம் இன்சூரன்ஸ் வைங்களேன். நாங்கள் ஏதோ மாட்டுக்கு 50 ரூபா போட்டோம்னா ஏதோ ஆனால் நமக்கு பெனிஃபிட்டுங்க. இப்போ இந்த 2 வருஷமும் இன்சூரன்ஸ் இல்லைங்க. இப்போ நீங்கள் போடுறது இல்லையா? நாங்கள் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து போடுவாங்க. அது இல்லைங்க, ப்ரைவேட் போட்டோம்னா மாட்டுக்கு 5000 வேணுங்க, அந்த அளவுக்கு வேணும்ல, 5 வேணும்ல. ஆனால் அது இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. ஒவ்வொரு மாட்டு கண்டிப்பாக நாங்கள் போடலைங்க, ஆனால் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா ஏதோ ஆச்சுன்னா அவங்க இதெல்லாம் அந்த ஒரு 50 ரூபா இன்சூரன்ஸ் போட்டோம்னா ஒரு 10 ரூபா எடுத்து கொஞ்சம் அந்த மாடுக்கு என்ன விற்கிறோமோ அதுக்கு உண்டானது வந்துடுச்சு. அந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. 2 வருஷமா இல்லைங்க. 2 வருஷமா இல்லை. ஆமாம். அது எப்படிங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டணும்? எவ்வளோ 30 ரூபாயா? 30 to 40 சார் ஒரு மாட்டுக்கு. வெறும் 30 ரூபா? ஆமாம், அது ஒரு மாடுக்கு. அதாவது அதாவது
ஸ்கீம் வந்து 30 to 50ங்க. ம் ம் நம்ம வந்து எவ்வளோ வேணும் போட்டுக்க, அதுக்கு உண்டான அமௌண்ட்டு பாதி ஒரு ஒரு 2% கட்ட வேண்டியது. அதே ப்ரைவேட்டில் போட்டோம்னா ரேட் அதிகமாக ஆமாம், பிரைவேட்டில் போட்டோம்னா உங்களுக்கு ஜாஸ்தி வருங்க. ஒரு மாட்டுக்கு இப்போ வந்து ஒரு மாட்டுக்கு 6000 ரூபா வருங்க. 50000 ஸ்கீம் போட்டோம்னா ஒரு மாட்டுக்கு 6000 ரூபா இன்சூரன்ஸ் நான் கொடுக்கணும். மாடு ஏதாவது ஆச்சுன்னா ஆமாம், ஒரு மாட்டுக்கு எவ்வளோன்னு கொடுப்பாங்க? ஆமாம் வந்து பார்த்துங்க. மாடெல்லாம் அறுந்த கூறு நிலக்கூறுவாய் மாதிரி பண்ணிங்க. அது எதனால் இறந்ததுன்னு சொல்லி செக் பண்ணிடுவாங்க. அது உண்மையாகவே அது இறந்துருச்சா இல்லை நாம் எதுவும் பண்ணிட்டோமா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி தான் பண்ணிவிட்டு அதுக்கு அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அங்கே அமுச்சு அதுக்கு உண்டானது அமௌண்ட் தருவாங்க. மாட்டோட விலை எவ்வளோ அது கொடுத்துருவாங்க. ஆமாம், க்ளோஸ் பண்ணுறப்ப கொடுப்பாங்க. அது மாதிரி ப்ரைவேட்டில் இருக்குது. இருக்குங்க. அது வந்து 1 வருஷத்துக்குங்களா? 1 வருஷம் சார். நம்ம எப்படிங்க இந்த வண்டிக்கு இந்த ஸ்டாருக்கு போடுற மாதிரி அதே மாதிரி தான். 1 வருஷத்துக்கு 6000 ரூபான்றது அதிகம் தானே? அதிகம் தான். அதனால தான் நாங்கள் போடலைங்க. இப்போ நினச்சி பாருங்க, 10 மாடு இருக்குன்னு 60000 வேணுமில்லங்க. சரி, நம்மகிட்ட இப்போ எவ்வளோ மாடுகள் இருக்குண்ணா? இப்போ 8 மாடு இருக்குங்க. எவ்வளோ பால் கறக்குறீங்க? ஒரு அதாவது சார் கண்ணுக்குட்டி போட்டோன்னே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 8 to 10 கறக்குங்க. இப்போ எவ்வளோ கறந்துட்டு இருக்கு? இப்போ வந்து அதே மாதிரி தான் சார். அதாவது 4 இதெல்லாம் 4 மாதம் 5 மாதம் ஆன மாடுங்க. ஏன்னா சனையாக இருக்கு மாடு. அது அதனால இப்போ ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி வந்துங்க. 4 மாதம் ஆனாவே 12 6 வந்துடுங்க. 6 மாதம் ஆனால் அதுலேருந்து கம்மியாகுங்க அப்படியே. அப்புறம் அது மாதம் ஆக நாங்கள் 7 மாதம் கறந்துட்டு அப்படி விட்ருவோங்க. 2 மாதம் வந்து கண்ணுக்குட்டி அந்த வளர்ச்சிக்கு விட்ருவாங்க. அந்த மாதிரி. இப்போ நீங்கள் டைரெக்டாக வீட்டுகளுக்கு கொடுத்துறீங்களா இல்லை? இல்லைங்க சார், நாங்கள் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதில்லைங்க. இப்போ இங்கெல்லாம் இந்த அங்கே மேற்பள்ளத்து இங்கேயும் வாங்கிக்குவாங்க. இங்கே வந்து வாங்கிட்டு ஆமாம், கிராமம் இருக்குல்லங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு மாடு இல்லைங்க, எல்லாம் இங்கேயும் வந்து வாங்கிக்குவாங்க. ஆமாம், அது மீதி யார் வாங்கலையே மீதி பாலை கொண்டு போய் எங்கள் சொசைட்டியில் ஊற்றுவாங்க சார். இப்போ க்ளீன் பண்ணுறதுலாம் இப்போ ஓவர் டேங்க் இருந்துச்சுன்னா பைப் வச்சு ஹோஸ் வச்சு அடிச்சு இருக்குங்க. ஒரு ஹோஸ் இருக்குங்க. இருக்குது. நீங்கள் ஓவர் டேங்க் இருக்குது இல்லைங்களா? இருக்குங்க. ஓவர் டேங்க்னா இப்போ நாங்கள் அந்த மாதிரி டேங்க் இல்லைங்க சார். நான் ஆல்ரெடி இதுலேருந்து பைப்லேருந்து அது ஃபுல் பண்ணிக்குவோங்க. சரிங்க. தண்ணி ஆல்ரெடி வருங்க, மேக்ஸிமம் வருங்க. சரி. அதனால் வந்து அதை லாக் பண்ணிட்டுங்க. அதுலேருந்து மாடு கழுவுறதோ அது க்ளீன் பண்ணுறதோ எல்லாம் பண்ணிக்குவோங்க. இப்போ ட்ரைனேஜில் அங்கே இருக்குங்க, அது ஃபுல் பண்ணிக்குவோங்க. எப்படி மோட்டர் போட்டு க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லைங்க, கையிலே பண்ணிக்குவோம். இந்த டேங்க்ல வந்து எப்படி? டேங்க் இல்லைங்க சார், அந்த ஓஸ் லாக் பண்ணிட்டுன்னு வைங்களேன், அந்த பைப் ஓப்பன் பண்ணால் தண்ணி பொருசாக வருங்க. அதுவும் பண்ணலாங்க. ஓகே, மேலே அதுக்கு செலவு தாங்க. அப்போ சிண்டக்கு மேலே வச்சுங்க, அதுலேருந்து தண்ணி கொண்டு வந்துடலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு உண்டான செலவு. இது அப்படியே மேனுவலாக பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம வந்து மேனுவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க சார். இப்போ இந்த 2 தொட்டி கட்டியிருக்கீங்க. ஆமாங்க சார். இது வந்து காடின்னு சொல்லுவாங்க. சரிங்க. தொட்டி காடி சொல்லுங்கள். ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 அடி அகலம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த முட்டாமைங்க அது குத்திக்காதுங்க. பாருங்க, இங்கேருந்து தலைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, ஒரு 5 அடி 4 அடி இந்த கேப் இருக்குங்களா? ஆமாங்க. இந்த கேப்பில் 5 அடிங்க. அப்போ தான் மாடு வந்து இது சண்டை போடாது. ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா முட்டிக்கு இது அந்த கொம்பு உடச்சிக்குங்க. இப்போ லாக் பண்ணி எதிர்த்தாப்புல இருக்க மாடுகள் வந்து ஒன்றும் பண்ணாதுங்களா? முட்டிக்காதுங்களா? அதை கட்டிடுறோம்ல சார், இறுக்கி கட்டிடுறோம். மூக்கலாங்கயிறு கட்டிடுறோம். அது 5 சைடும் போகாது, அது 5 சைடு வராது. சரி சரி, அவ்வளோ. அதனால ஃப்ரீ ஆகிக்குங்க. அப்போ படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது தள்ளி அது அப்படி படுத்துக்கு, இது இப்படி படுத்துக்கு, அதே கேப் போட்டு படுத்து அந்த மாதிரி இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க. அது பாருங்க, இப்போ யூரின் போகிறப்ப அப்படியே போய்ங்க அந்த ட்ரைனேஜில் போய் அப்படியே பாரு, நீங்களே பாருங்க, அப்படியே போய் சேர்ந்துக்குங்க. அப்படியே காஞ்சிக்குங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு போய்க்குங்க. இப்போ காலைக்கு சேர்க்கறதுலாம் எப்படிங்க? இல்லைங்க சார், இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். இப்போ அந்த மாதிரி இல்லைங்க, இருக்குதுங்க. அது நாங்கள் சோம்பேறித்தனம் மட்டும் அது போகிறது இல்லைங்க. என்ன ஒன்று டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட்டுக்கிறோங்க. அந்த பருவம் வர்றப்பங்க நாங்கள் டாக்டர் கூப்பிட்டு ஊசி. எவ்வளோ கேட்குறாங்க? மினிமம் ஒரு 200 to 300 கேட்கும். எப்படி ஒரே இதில் ஒரே ஊசியில்? அது சொல்ல முடியாது சார். மாடோட அந்த கர்ப்பப்பை பொறுத்துங்க. நல்லா இருந்துச்சுன்னா நிற்கிங்க, இல்லைன்னா திருப்பி 2 தடவை 3ஆவது தடவை க்ளோஸ் ஆகிக்கும். இது அந்த பருவத்துக்கு வந்திருக்குன்றது எப்படி கண்டு? சார், பருவத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ இது பால் கறக்குதுன்னு வைங்களேன். பால் கறக்கிறப்ப என்னென்னா அந்த பால் கறக்காதுங்க. அப்புறம் கத்துங்க, அப்படியே ஒரு வெகாரியமும் ஒரு மாதிரியா இருக்குது. மாடு ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்காதுங்க. நம்மளை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிங்க, ஒரு டைப்பாக நிற்கும் உங்களுக்கு. அப்போ கண்டுபிடிச்சிக்கலாங்க. கத்துங்க மேக்ஸிமம். அப்புறம் பால் கம்மியாகுங்க. 5 லிட்டர் கறக்குன்னா 1 லிட்டர் தான் கறக்குங்க. பால் இருக்குங்க, ஆனால் பால் விடாது, சுரவை ஆகாது. அதை வச்சு நம்ம அறிகுறி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுலேருந்து நாங்கள் அப்புறம் நோட்டில் இது பண்ணிட்டிங்கன்னா 9 மாதம் 10ஆவது நாள் இதாகி 10ஆவது மாதத்தில் கண்குடி போட்டுருங்க. கரு கூடிடுச்சுன்றதை எப்படி கரு கூடிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் 100 நாளுங்க சார். 100 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. அவர் செக் பண்ணால் அவருக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவார், அது கரு விட்டுருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொல்லிடுவாருங்க. இருக்குன்னு சொல்லி இல்லாமல் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு 20 நாள் அது பருவத்துக்கு வருங்க. ஒரு மாடு வந்து 20 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வந்துட்டே இருக்குங்க. 20 நாளைக்கு? ஆமாம். அதில் வந்து திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி ஊசி போடுவாங்க. இந்த வலும்பு மாதிரி அடிக்குங்க. அது 5 அறிகுறியில் அது காட்டுங்க. வலும்பு மாதிரி அடிக்குங்க, கத்துங்க.
கொஞ்சம் வந்து ஆளுக்கு மேலே ஏறுங்க. ஒரு சில மாடுக்கு ஆள் மேலே நம்ம மேலே தொத்திருங்க அப்படியே. அதெல்லாம் காட்டுச்சுன்னா நம்ம அந்த டைமில் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இது ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம மேலே ஏறிடும். ஆமாம், இப்போ அமுத்திடுங்க. அந்த காலை தூக்கி அமுத்துணும், கீழே சோல்டர் இறங்கிடும். இப்போ ஜெர்சி இருக்கு. ஆமாங்க சார், அது வந்து ஹெச்எஃப். ஆமாங்க, எல்லாமே ஜெர்சி கிராஸ் தானே இது? ஆமாங்க, ஜெர்சி கிராஸ் தான். அது ஹெச்எஃப் கிராஸ். ஆமாங்க. சரிங்க, இப்போ ஹெச்எஃப் கிராஸுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் வந்து என்ன? இல்லைங்க, அது இன்ஜெக்ஷன் நார்மல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம என்ன போடுறோமோ டாக்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரே. நம்ம அவரை கேட்பாங்க ஹெச்எஃப் வேணுமா ஜெர்சி வேணுமா கேட்பாருங்க. சரிங்க. நான் வந்து இப்போ எங்களுக்கு பாருங்க, இப்போ ஹெச்எஃப் அது ஹெச்எஃப் வேணுங்க. ஜெர்சி மாடு வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த வெயிலுக்கு மழைக்கு இந்த சீக்கிரம் தாங்குங்க. ஹெச்எஃப் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. எதுக்குங்க? இருக்குங்க செவலைக்கு. சரிங்க, அதுக்கு இருக்குங்க. இருந்தால் இதை விட அது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு வந்து கூலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை. ஆமாங்க, அந்த மாதிரி எல்லாமே வெயில் தாங்காதுங்க, கூலிங்கு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. நார்மல் இந்த இப்போ இருக்கிற கிளைமேட்டில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சார். அந்த மாதிரி. ஆனால் இந்த மாட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் இன்னும் கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. சரிங்க, நம்மகிட்ட பிறந்த கண்ணு எதுங்க? இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தாங்க. இது எல்லாமே நம்மகிட்ட. ஆமாங்க, பரம்பரையா. அதான் அவங்களோட அம்மா இறந்துருச்சுங்க. சரிங்க, அதோட அதோட மக தான் இதுங்க. சரிங்க, இதோட மக தான் அதுங்க. சரி, அந்த மாதிரிங்க. இதோட மக அப்புறம் அதுங்க. அதோட தெரியுது பார்த்தீங்களா? அது அப்படியே நாங்கள் அப்படியே இதோட மக அப்புறம் அதுங்க. நாங்கள் இது கண்ணுக்குட்டி போட்டது அதுங்க. இது வந்து ஜெர்சி. அது வந்து அது அவர் டாக்டர் என்னன்னா அது கேட்க மாட்டாருங்க. சரி, அவர் வந்து அவர் போட்டுருவாரு. அது பார்க்க ஹெச்எப் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, ஏன்னா இதுலேருந்து வந்தது தான். இதுலேருந்து வந்தது. அவங்க ஊசி போடுறதாங்க சார். அவங்க வேணா உங்களுக்கு நல்லா பெரிய மாடை வேணும், பெருவெட்டை வேணும் ஊசி போடுவாங்க. அது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு தாங்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க. அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இந்த ஏரியா இருக்குது, அவங்களுக்கு தெரியுங்க. சரி சரி, அந்த மாதிரி. இப்போ கவர்மெண்ட் டாக்டர் வராங்களா பிரைவேட்ல இருந்து? கவர்மெண்ட் டாக்டர். எந்த டாக்டர் வந்தாலும் காசு தானுங்க. அதனால யார் வேணா கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஆவின்ல இருந்து வராங்கல்ல, ஆவின்ல வருவாங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த இப்போ எப்படின்னா இப்போ திடீர்னு இப்போ நைட் உடம்பு சரியில்லாம போயிருங்க. சரி, அவங்க என்னன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, செவ்வாய் புதன். அவங்க வந்து இந்த ஆவின்ட்டு மாடு கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் போடுவாங்க. இவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த அவங்க வந்து என்னன்னா எனி டைம் கூப்பிட்டு வருவாங்க. இந்த கால்நடை பராமரிப்பு துறைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுல என்ன மாதிரியான என்னங்க சார், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மழை காலத்துல அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஊசி போடுவாங்க. அவங்க வந்து அம்மா ஊசி போடுவாங்க. இந்த வாய்ச்சப்ப கால் சப்ப வருது இல்லைங்க, அதுக்கு வந்து ஊசி போடுவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. இப்போ நம்மளுக்கு மாதிரியே தடுப்பூசி இதெல்லாம் கண்டிப்பாக போடுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை. என்னென்னா இந்த மாதிரி வெக்க மாதிரி வருங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி கொப்பளை வருதுங்க, அந்த மாதிரி மாடுக்கு அதிகமான இந்த வெயில் காலத்தில் வெக்க மாதிரி வருங்க சார். அப்போ வந்து ஊசி போடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி மழை காலத்தில் வாய்ச்சப்பையும் ஜல்லு மாதிரி ஒழுக்குங்க, காலையில் புண்ணாகுங்க, அதுக்கு ஊசி போடுவாங்க. வருஷத்துக்கு 2 ஊசி போடுவாங்க. வருஷத்துக்கு 2 ஊசி கம்பல்சரி போட்டாங்க. ஆமாம், வந்து அதே நம்ம வெக்கைக்குமே ப்ளஸ் அந்த இதுக்குங்க, அந்த வாய்ச்சப்பை கால் சப்பை அது மாதிரி ஒரே டைமில் போட்டுக்கலாம். இல்லைங்க சார், 6 மாதத்துக்கு அவங்களே வந்து போட்டிருக்குவாங்க. அவங்களுக்கு தெரியுங்க. நம்மளோட கையெழுத்து வாங்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடுவோம். இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் எது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அந்த மாதிரி? இல்லைங்க சார், நம்ம மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா மெயினாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சுட்டுங்க, அவங்கள்ட்ட வந்து மானியம் வாங்கிக்கலாம். மானியம் வாங்கி. ஆமாம், இப்போ நான் வந்து இருக்குன்னு வைங்களேன், எனக்கு எந்த லோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கிறேன், செட்டு போட்டிருக்கிறேன், மாடு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. அது 2வது பால் சொசைட்டியில் வந்து மெம்பராக இருக்கணும். அப்போ தான் அந்த பால் சொசைட்டியில் வந்து நம்ம அந்த பேங்க்கில் என்ட்ரி ஆகணும். இந்த சரவணகுமாருங்கிறது இந்த மாதிரி பால் ஊற்றி எங்களுக்கு கொண்டு வர்றாருன்னா அதுலேருந்து அதை வச்சு பேங்க்கில் லோன் கட்டுவாங்கன்னு சொன்னால் தான் கொடுப்பாங்க. அதாவது 2 லட்ச ரூபா நமக்கு மானியம் மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. வட்டி 80 பைசா வட்டி கொடுப்பாங்க. கடனாக கொடுக்குறாங்களா? மானியம்? மானியம் இல்லை, கடன். மானிய கடன். அதில் 2 லட்ச ரூபாயில் எவ்வளோ மானியம்? மானியம்னா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போக பாதி கட்ட சொல்லுவாங்க. இப்போ நானே எடுத்துருக்குறேங்க 1 லட்ச ரூபா. எனக்கு வந்து என்னென்னா 5000 ரூபா கட்டுறங்க மாதம், வட்டி வந்து 80 பைசா ஆகும். மீதி வந்து கழிஞ்சிட்டு 2 வருஷத்துக்கு கட்டணும். 24 மாதத்தில் அது முடிச்சிடணும். திருப்பி அதே மாதிரி கொடுப்பாங்க. இப்போ திரும்பி கட்டி முடிச்சுட்டா திரும்பி ப்ரைவேட் பேங்கே கொடுக்குதுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாம் போட்டோ எடுத்துங்க, அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ஓகேன்னா அது மட்டும் கொடுப்பாங்க. மெயினாக பால் சொசைட்டியில் வந்து நம்ம மெம்பராக இருக்கணும். அந்த மாதிரி, அதாவது ஆவினில் இல்லாமல் வெளியில் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும், மெம்பராக இருக்கணும். மெம்பராக இருக்கணும். ஆமாம், அது வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் கொடுக்குறாங்களா இல்லை? எல்லா பேங்க் கொடுக்குறாங்க. பேங்க்லேயே கொடுக்குறாங்க. எல்லா ப்ரைவேட் பீப்புள் எல்லாம் பேங்க் கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்ன கேட்குறாங்க? சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு கேட்பாங்க சார். சரி, ஆதார் கார்டு கேட்பாங்க. மெயினாக போட்டோ இருக்கான்னு கேட்பாங்க. அந்த பால் சொசைட்டி மெம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம கரெக்டாக வந்து பால் ஊற்றுருமான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. பேங்க் என்ட்ரிக்கு செக் பண்ணுவாங்க. பட்டா சிட்டா அந்த மாதிரி இது அதெல்லாம் அதெல்லாம் கேட்குறது. அவங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து மாடு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பட்டா சீட்டில் கேட்கணும். சரிங்க, மாட்டுப்பண்ணையை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாட்டுப் பண்ணையை பற்றிய தகவல்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.